இவர் கைது செய்யப்பட்ட போது அவருடைய கையில் 2 வெடிகுண்டு இருந்தது. அதை பார்த்த போலீஸ்காரர் அப்போ சொன்னார், இதால் என்னை அடிச்சிருந்தா நான் செத்து போயிருப்பேனே அப்படின்ட்டு கையை கட்டி அவரை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவரை தலைகீழ கட்டி வச்சு ஒரு பெரிய மீசை, இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்னை சொல்லி கூப்பிட்டு வந்தார். இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவருடைய பெரிய முறுக்கு மீசை, ஒவ்வொரு முடியாக அதை அவர்கள் பிடிக்கினார்கள். அப்போ அவர் ஒரு முடிவு சொன்னார். அப்போ எடுத்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வரையில் நான் மீண்டும் மீசையை வைக்க மாட்டேன்னு அவர் எடுத்தார். எதிர்கால சந்ததியினர் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அமைப்பார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. எவன் ஒருவன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறானோ அவனுடைய குரணாக வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய காலத்தில் ஒரு முன்னுதாரணம் உண்டு என்று சொன்னால் நம்முடைய தலைவர் தான். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த விருதை கொடுத்ததுக்கு நன்றி. அதிலும் ரஞ்சித் அவர்கள் மூலமாக நான் பெற்றதற்கும் மகிழ்ச்சி. என்ன சமயத்தில் இந்திய நாட்டில் உள்ள பெரிய துரதிர்ஷ்டம் ஜாதி கொடுமைகள், மனிதனை மதிக்காதது, ஏற்றத்தாழ்வு, ஆணும் பெண்ணுக்குமே மரியாதை கிடையாது. ஆண் பெண்ணை மதிக்க மாட்டான், ஆனால் வாழ்க்கையில் நேசிக்க மாதிரி காட்டிக்கிடுவாங்க. இவ்வளோ வேற்றுமை இருக்க காலத்தில் இன்னும் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஜாதி கொடுமைகள் ஒழிய வேண்டும், ஜாதி கொடுமை மாற வேண்டும், பெண்களுக்குள்ள உரிமை கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்து படங்கள் பலது அப்பப்போ வந்தாலும் கூட அண்மை காலத்தில் நல்ல படங்களை எடுத்தார். அதிலும் இன்றைக்கு இவரே தயாரிப்பாளர் என்ற முறையில் பரியேறி முன்மாள் MABL கோடு போட்டு இருக்கக்கூடிய படத்தை எடுத்தார். அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு மகிழ்ச்சி. அதில் என்னென்னா எனக்கு சொந்தமான அடுது அவர் படம் தயாரித்தவரும் நடித்தவரும் தயாரித்தவர் இயக்குனர் எங்கள் ஊருக்கு 10 மைல் பக்கத்தில் மாரி செல்வராஜ். எங்கள் ஊரே ஜாதிக்கு அடையாளம்னு காட்டியிருக்குதே, அது உண்மை. அவங்க ஊரும் எப்படின்னு தெரியும். இப்போவுமே இவ்வளோ ஆண்டுகள் கழிச்சும் கூட ஜாதியை தெரிதலில் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எந்த ஊருன்னு கேட்பாங்க, எந்த தெருன்னு கேட்பாங்க, உன் கோயில் என்னென்னு கேட்பாங்க, உன் தாத்தா பேர் என்னென்னு கேட்பாங்க. கடைசி வரைக்கும் அவன் பேரை சொல்கிற வரைக்கும் பெருனா எந்த தெருன்னு கேட்பாங்க. ஜாதியை தெரிகிற வரைக்கும் மூச்சு போகாது, அவனுக்கு திருப்தியே வராது மனுஷன் முறையில். அப்படி இருந்த ஒரு இப்போ இருந்துக்கிட்டு இருக்க ஒரு அதுதான் நான் கம்யூனிஸ்டாக சேர்ந்ததில் முதல்ல செய்தது. அந்த ஊரில் பெரிய கொடுமையானது. 200 வருஷம் கோட்டை கட்டி இருந்தது. 46ஆம் வருஷத்தில் தொடர்ந்த முறை 68 தான் கோட்டை உடைக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அந்த காரியங்களை செய்தோம் என்ற பெருமையில் அந்த ஊரை பற்றியும் சொன்னாங்க. அது மாதிரி அந்த கடமை இன்னும் இருக்கிறது என்று நினைக்கிறேன்.